நல்ல மனைவியாய் அமைந்து குடும்பத்தின் மாண்பு காப்போம். திருமணம் என்பது பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இரு உயிர்கள் இணையும் ஆத்மார்த்த ரீதியான ஒரு புது உறவு பாலமாகும். தனது கணவனை பற்றி பெரும் எதிர்பார்ப்புகளுடன் மனைவி ஒன்றிணைகிறாள். அல்லாஹ்வின் பிரதிநிதியான மனிதன் தனது பிரதிநிதித்துவத்தை அல்லாஹ்வின் திருப்தி நாடி உலகில் விரிவடையச் செய்வதையும், ஒழுக்க விழுமியத்தை கட்டிக்காப்பதையும், மன அமைதியை ஒருவருக்கொருவர் ஏற்படுத்திக் கொள்வதையும் நோக்காக கொண்டு திருமணம் செய்ய ஊக்கப்படுத்தப்படுகிறான். இந்த வகையில் திருமண உறவில் இணைப்பவர்களும் தூய எண்ணங்களோடு எல்லை கடந்த எதிர்பார்ப்புகளால் தம் வாழ்க்கை சோலைக்குள் நுழையாமல் அமைவதை வைத்து முடிந்தவரை அழகான அமைதியான இறை உவப்புள்ள வாழ்வை அமைத்துக் கொள்ள முன்வர வேண்டும். திருமண உறவில் மனைவி என்பவள் மார்க்கப்பற்றுடன் அழகும் கொண்டு திகழ்வாளானால் அதைவிட பாக்கியம் வேறேது. ஒரு ஆணுக்கு மார்க்கத்தின் ஒளிமிகு கூட்டிற்குள் அவன் இனிதே நடைபயில அது அவனுக்கு தூபமிடும். அழகில் குறைவான பெண் மார்க்கப்பற்றுடன் கிடைத்தால் சிறப்பில்லை என்பது பொருளல்ல. மார்க்கப்பற்று எந்த பெண்ணிடமிருந்தாலும் அவளை துணைவியாக அடையும் ஆண் சிறப்பையே பெறுகிறான். மனைவி என்ற சிறந்த பாத்திரம் என்று பல்வேறு வழிமுறைகளால் தாக்கத்தால் சிதறுண்டு போயுள்ளதை நாம் அவதானித்து வருகிறோம். மனைவி என்ற குடும்பத்தின் விளக்கு சிறப்பாக ஒளிராவிட்டால் ஒரு குடும்பத்தின் முழு பகுதியும் அஸ்தமித்துவிடும். தன் கடமையை உணர்ந்து மனைவி தொண்டாற்றுகின்ற போது குடும்பம் மட்டுமல்ல, சூழலுக்கே அது நன்மை அளிக்கும் சக்தி வாய்ந்தது. இன்றைய நிலையில் அழகும் அந்தஸ்தும் தன்னுடைய கணவனிடம் உள்ளதா என்பதையே பல பெண்கள் தேட ஆரம்பித்துவிட்டனர். இதனால் ஒரு ஆணிடமுள்ள நற்குணங்கள், அன்பு பற்றிய தேடல் குறைந்து விடுகிறது. குடும்பத்தை போதுமான வசதிகளுடன் அன்பாக நடத்தும் கணவன்மாரை பார்த்து, நீங்க என்னதான் செஞ்சு கிழிச்சிட்டீங்க, உங்களை கட்டிக்கிட்டு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமா, மற்றவங்களெல்லாம் சந்தோஷமா வாழும் போது நமக்கு தான் இந்த கஷ்டம், எல்லாம் உங்க சோம்பேறித்தனத்தால வந்தது. தினம் தினம் வீட்டுக்கு வீடு இவ்வாறு கூறும் மனைவியர் பெருகி வருகின்றனர். இதனால் பாடுபட்டு உழைத்து வரும் கணவனின் உள்ளம் ரணப்படுத்தப்படுவதுடன் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகவும் வழி செய்கிறது. இந்நிலைமை விவாகரத்தை நோக்கிய பாதைக்கு பல தம்பதியரை இட்டு சென்று கொண்டிருக்கிறது. இந்நிலை மாற பெண்கள் மார்க்கத்தின் தெளிவான வழிகாட்டல்களை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முதலில் மனைவியானவள் தன் எண்ணங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். தனது பொறுப்பு எந்த நிலையில் தன் குடும்ப நிலை அமைந்தாலும் அக்குடும்பத்தின் அமைதி, சந்தோஷம், நிம்மதி குலையாமல் தனது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். எது வந்தாலும் சரி என தூக்கி வீசிவிட்டு தனது விருப்பப்படி நடப்பதற்கு அவள் மேற்கத்தேய மனைவி அல்ல. உத்தம வழிகாட்டலில் குடும்ப விளக்குகளாய் உதிர்த்த சஹாபாக்களின் வாழ்வில் பாடம் கற்ற இஸ்லாமிய மனைவி. அந்த சஹாபிகள்